ஃபேமிலிஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நம்மளோட வீட்டோட அப்டேட் வீடியோ தான். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி ஹாலுக்கு லைட் வாங்கிட்டோம், நீங்க பார்த்துருப்பீங்க. அடுத்து வந்து நம்ம பெட்ரூம்க்கு லைட் வாங்க அறந்தாங்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ மாட்ட போறாங்க. உங்களுக்கு வந்து வீட்டோட அந்த பெயிண்ட் அடிச்சதுமே உங்களுக்கு நாங்க காட்டுறோம். ஃபுல்லா இப்ப பெயிண்ட் அடிச்சுட்டாங்க. ரூம்ல வந்து ஃபுல் கோட்டிங்கே முடிஞ்சிச்சு. உங்களுக்கு அதுவுமே நாங்க இந்த வீடியோல காட்டுவோம். வெளியில மட்டும் உங்களுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கல. ஆனா பெயிண்ட் அடிக்கல, ஏன்னா மண்ணு கொட்டி கிடக்கு. அது வீடியோல பார்த்தா உங்களுக்கு தெரியும், அதை பாருங்க. அதனால வந்து பெயிண்ட் அடிக்கல. அடிச்ச சைடு மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு லைட்டா காட்டுறோம். அப்புறம் மாடிப்படியுமே சைட்ல தான் இருக்கு, அது உங்க எல்லாத்துக்கும் தெரியும். உள்ள காட்டுறோம். அப்புறம் எல்லாமே ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபேன் லைட் எல்லாம் ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் டீடைல் கேட்டீங்க. ஃபேன் மாடல் சூப்பரா இருக்குக்கா, எங்க வாங்குனீங்கன்னு. ஸோ எல்லாத்தோட டீட்டெயிலுமே உங்களுக்கு அப்கமிங் வந்துகிட்டே இருக்கு. இனிமேல் ஃபுல்லா வந்து உங்களுக்கு சலிக்காம உங்களுக்கு வீட்டு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நெடிதாங்க. சோ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். காதலும் நேசிப்பும் என்றும் என்னடா பட்டி அமைதியா இருக்க? நீ வீடியோல காட்டலன்னா நாங்கள் திருநெல்வேலி சரவணா ஸ்டோருக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம்ல, அப்பா கூட்டிகிட்டு போயிருந்தோம்ல. அப்போது நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. இவன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவான், தம்பி ஃபஸ்ட்டு சின்ன பிள்ளையில இருக்கும்போது ஃபோட்டோக்கே வரமாட்டான், திரும்பவும் மாட்டான். நாங்கள் அதே மாதிரி ஒரு 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 அக்கா வந்து எடுத்தாங்க ஃபோட்டோ. அப்போது இவன் கீழே இருந்தான், தூக்குப்பான்னா லெச்சு தூக்காமல் எங்களை வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டான். அதுக்கு அப்படி அழுகுறான். எதுக்கு அழுகுறான்னு எங்களுக்கு தெரியலை. ஒருவேளை வேக்குது போல, அதுக்கு தான் அழுகுறான்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஃபேனுக்கு முன்னாடி ஏசிக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் அவன் சொல்கிறான், என்னையை தூக்கி நீ ஃபோட்டோ எடுக்கலன்னு சொல்லி அழுது. அதுக்கப்புறம் அவனோட வச்சு ஃபோட்டோ எடுத்தேன். என்னம்மா இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து வீடியோக்கு ஃபோட்டோக்கெல்லாம் வரமாட்டான். பட் இப்போ அப்படி இல்லை, எல்லாத்துக்குமே வரான். இந்த என்னடா செல்லம், என்ன திருநெல்வேலியில லைட் வாங்கல, இங்க வந்து லைட் வாங்கல நினைக்காதீங்க. ஏன் திருநெல்வேலியில லைட் கொஞ்சம் லைட் ஆக்சுவலி கூட இருந்துச்சு. நாங்க கேட்டு லைட் இல்லாம அந்த ஷோகேஸ் பீஸ் மட்டும் தான் அவைலபிளா இருக்குது. எக்ஸ்ட்ரா பீஸ் எதுவுமே அவைலபிளா இல்ல. ஓகே, ஷோகேஸ் பீஸ் வந்து ரொம்ப நாள் இருக்கும். அதனால அறந்தாங்கில அன்னைக்கு பார்த்தோம்ல, அதே லைட் வந்து நம்ம இங்க பார்ப்போம், பார்த்துட்டு வாங்கலாம்னு சொல்லி வந்திருக்கிறோம். ஸோ பார்ப்போம். ரூமுக்கு தானே கொஞ்சம் சிம்பிளாகவே கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்டா எலகெண்டா வாங்கிடலாம்னு சொல்லி ஒரு ஐடியால தான் போய்கிட்டு இருக்கோம். அறந்தாங்கி லைட்டு கடை எங்க இருக்குன்னு கேட்டாங்க. அட்ரஸ் வந்து நாங்க போய் காட்டுறோம். அறந்தாங்கி லைட்டு கடை யாரு கேட்டா? கமெண்ட்ல கேட்டாங்க. அறந்தாங்கி வந்து லைட்டு கடை எங்க அப்படின்னா, அந்த ஒரு நம்ம டீ ஷாப், அது என்னது, அது என்ன தெரியல. நம்ம அறந்தாங்கி ரோட்ல ஒரு மண்டபம் எதிர்த்தாப்புல இருக்கு, எலக்ட்ரிஷியன் கடையில தான். அது ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச அந்த லைட்டு கடை அறந்தாங்கில இருக்கிற ஒரே ஒரு லைட்டு கடை அது மட்டும் தான் இருக்கு. ஆமா, இந்திக்காரர். ஆமா, சோ அதனால உங்களுக்கு பார்த்தாலே மேபி தெரிஞ்சிரும். நம்ம ஜிஹெச் போற வழியில, ஜிஹெச்சுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த ஒரு மண்டபம் இருக்கு, ரைட் சைடுல மண்டபம். அறந்தாங்கில இருந்து வந்தீங்க அப்படின்னா ரைட் சைடு அந்த மண்டபத்துக்கு எதிர்த்தாப்புல அதுக்கு அது பக்கத்துல என்ன இருந்துச்சுன்னா, முன்னாடி வந்து பேபிக்கு எல்லாம் பொம்மை சேல்ஸ் பண்றது. இப்பதான் டாய்ஸ் எல்லாம் நிறைய சேல் பண்ணா இப்ப பூட்டிட்டாங்க. அது பக்கத்துல தான் இருக்கு. அவங்க கூட நம்ம சிஎன்சியா, நம்ம சிஎஸ்எஸ்ஆ சிஎஸ்எஸ் கம்ப்யூட்டர் சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி ஒரு அங்க மாடியில இருக்கு. அதுக்கு எதிர்த்தாப்புல இருக்குன்னு நினைக்கிறேன் அறந்தாங்கில. ஓகே, அங்கதான் இப்ப போய்கிட்டு இருக்கோம். ஓகே, நாங்க போயிட்டு என்ன லைட் வாங்குறோம் என்ன ஏதுன்னு காட்ட முடிஞ்சா இதுல காட்டிடுவோம், வீடியோலயே காமிச்சிருந்தோம். அப்படி இல்லாட்டி வீட்டுல ஃபிட் பண்ணும்போது கூட காமிச்சிருந்தோம் எப்படின்ட்டு. அன்னைக்கு வந்தாச்சு, லைட் வந்து பார்த்து ஆர்டர் பண்ணியாச்சு. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வீட்டுக்கு வந்து லைட்ஸ் வாங்கியாச்சு. என்னடா 2 பாக்ஸ் இருக்குன்னு பார்ப்பீங்க. வீட்டில் போய் அது என்னன்னு சொல்லி இன்னொன்று காட்டுறோம், அது என்னன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டேரெக்டாக நேராக புது வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். எலக்ட்ரீஷியன்ஸ் வந்து வந்துட்டாங்க, மாட்டிட்டு இருக்கிறாங்களா எல்லாமே. ஸோ ஓகே, கரெக்டாக போய் உங்களுக்கு எல்லாத்தையும் காமிச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். குங்குமம் வந்து கீழே வடிஞ்சிருக்கு, ஏன்னா வேத்திருக்கு, அதான் அப்படி வடிச்சிருக்கு எனக்கு. போமா, வீட்டுக்கு போலாம். गाइस. கலர் ஸோ பெயிண்ட் வந்து அடிச்சாச்சு. தர்ஷன் ரூமுக்கு லைட் இல்லாதனால உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல. எக்கோ ஃபேன் மாட்டியாச்சு.
ஃபேன் மாட்டியாச்சு. தர்ஷா வாடா உள்ள வா. மாட்டியாச்சு. ஃபேன் மாட்டுறாங்க. அப்புறம் வந்து இங்கே வந்து ஃபேன் மாட்டணும். ஃபுல்லாக பெயிண்ட் ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இந்த ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஹாலுக்கு மட்டும் இந்த ஒன் சைட் மட்டும் அடிச்சிருக்காங்க. கட்டுறேன். இந்த இந்த ஒன் சைடு மட்டும் பெயிண்ட் அடிச்சிருக்கு. மிச்ச சைடு வந்து பால் காய்ச்சி முடிஞ்சதும் அடிக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த கலர் தான் அப்படியே வீட்டு ஃபுல்லாக வருது. ஹால் ஃபுல்லாக அவன் கை மூக்கில் என்னது இழுவி தள்ளி ஏதோ கையில் தொட்டுட்டு இழுவி தள்ளியிருக்க. தம்பி ஃபேன் வந்து ஊரில் இந்த பழைய ஃபேன் இங்கே பழைய ஏசி இதெல்லாம் மாட்டல. இப்போ பால் காய்ச்சி முடிஞ்சு தான் மாட்டணும். புதிய ஏசி தான் வீட்டில் மாட்டணும். என்னப்பா போமா? போகலாம்லே இருக்கோம். நான் கொஞ்சம் எல்லாம் மாட்டின பிறகு வந்து வீடியோ எடுக்கணும். என்ன லைட் இந்த ஐட்டம் போதுமா? எப்படி இந்த அதை மட்டும் ஏற்றணும் கொஞ்சம். ஆமாம், பெட்ரூமுக்கு லைட்டு. பெட்ரூமுக்கு இந்த கலர் ஏன் சூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு சீக்கிரம் சொல்லுங்கள். அது ரூமில் கட்டில் இந்த கலரு. ஸோ அந்த கட்டில் கலருக்கே அது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து இன்னும் ஓகே பண்ணல. பட் ஓகே பண்ணால் இந்த கலர் தான். ரெண்டாவது அந்த ரூமுக்கு வந்து நாங்கள் இது கொடுத்தது கபோர்ட் ஒர்க் பண்ணுறது யூபிஎஸ்சியில் பண்ணுறதுமே இதே கலர் தான். ஸோ அதனால் இருக்கட்டும். கலர் தீமில் தான் கொடுத்துருக்கோம். அது பண்ணி முடிச்சதும் காட்டும். கபோர்ட் ஒர்க் முடிச்சதுமே காட்டும். அந்த பல்பு உள்ள தம்பி இதை கொஞ்சம் என்ன கொஞ்சம் தூக்குங்க. இதை தூக்கிங்க கொஞ்சம். ரொம்ப தூக்குங்க. ஓகே, இதை கொஞ்சம் என்ன கொஞ்சம் தூக்கிங்க. இதை கீழே போட்டுருங்க. அது மட்டும் சென்டரில் போடணும். கரெக்டாக இருக்கு. உள்ள பிடிச்சி உங்களோட மாற்றி நல்லாதான் இருக்கு. அதில் உள்ளது இங்கே வச்சிடலான்னு பார்த்தேன். நல்லா தான் இருக்கு. ஆனால் லைட் இருந்தால் தான் நல்லா இருக்குமே. நல்லா இருக்குடா. நல்லா தான் இருக்கு. சூப்பராக இருக்கு. ஆமாம், நல்லா இருக்கும். நல்லா கிடைத்தா நல்லா இருக்கா? எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டாங்க. என்னோட ரேட்டு வந்து 3500. பட் ஆனால் ஃபைனல் பண்ணி 3200 நம்ம 200 கம்மியாக கொடுத்தோம். சூப்பராக இருக்கு. வீட்டு அதுக்கு இருக்கு. இங்கே ஃபிட் பண்ணுறதா அதுலேருந்து அப்படியே ஓட்டை கொண்டு எடுத்துலாம். பால் சாப்பாடு இதுதான் போட்டிக்கோட அரல் வாங்கினது. குருவி போட்டிக்கோல போட்டிருக்கோம். மண்ணெல்லாம் ஒட்டி கிடக்கு. இதெல்லாம் நிறவணும். இன்னும் ஒன்றும் பண்ணலை. படி நிறைய பேர் படி கேட்டீங்க தெரியுமா? ரூமுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக அறந்தாங்களே. நீங்கள் போய் ஒரு லைட் வாங்கணும்னு சொன்ன தெரியுமா? இங்கே பாருங்கள்.
சூப்பராக இருக்குது இந்த லைட். இருங்க காட்டுறேன். ரூமுக்கு செம ஆஃப்டாக சூப்பராக இருக்குது. பட் காற்றுக்கு ஆடுமோங்கிற ஒரு பயம் இருக்குது. கட்டை தான், இதுதான் நல்லா இருக்குது. இது வந்து கலர் கலராக லைட்டு. ஸோ இது க்ரீனு, பிங்க்கு, ரெட்டுன்னு நினைக்கிறேன். ரெட்டை, க்ரீனு, பிங்க்கு, ஏதோ ஒரு கலரு, மொத்தம் 3 கலரு. நல்லா இருக்கு மாடலாக. இன்னும் ஃபேன் பண்ணுற பிறகு எனக்கு தெரியும். ஃபேனு தான் அந்த இருக்கு பாருங்க. ஃபேன் ப்ளூ கலர், ஃபேனு ப்ளூ கலர். இது ஹாலுக்கு லைட்டு அதில் போடுறதுக்கு. அதான் வேலை நடந்துகிட்டு இருக்கு. விருப்பாக நடக்கிறது. விருப்பாக முடிஞ்சால் சந்தோஷம்தான். மட்டும் லைட்டு வாங்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல வைக்கிற மாதிரி தம்பிக்கு மட்டும். ஏன்னா இங்கே எந்த லைட்டுமே ஒரு ஆல்ரே இல்லாமல் இருக்கா, அங்கே மட்டும் வைக்கலான்னு இருக்கோம். ரூமுக்கும் ஃபேன் மாட்டியாச்சு. ரெண்டு ஃபேன். லைட்டை ஒன்று மாற்ற 1 hour இன்னும் முடியலைங்க. லைட்டும் மாட்ட முடியல. நான் அந்த கடைக்கு போன ஒரு வேலை இருந்துச்சு. இப்போ வெயில் முடியல. ஸோ முடிச்சுட்டு வரலான்னு கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோ ஏதோ முடிச்சுக்கணும். எப்படி இருக்குது, கொஞ்சம் சின்ன சின்னதாக வாங்கியிருக்கோம், ரொம்ப வாங்கலை. ஏதோ ஐடியா இருந்தாலும் கண்டிப்பாக வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக முடித்த பிறகு கண்டிப்பாக சொல்கிறேன். இன்னும் பெயிண்ட் வேலை இருக்குது. ஸோ இன்னும் இந்த மண் இன்னும் ரெடி பண்ணணும். மண்ணெல்லாம் மட்டம் தட்டி சமம் பண்ணி அப்போ தான் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம லொக்கேஷனல். கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உள்ளே எப்படி இருந்துச்சு, மாடல், ஃபேன் எல்லாம் எப்படி இருக்குது, கொஞ்சம் நார்மலாக. ஆனால் ரொம்ப ரேட்லாம் ரொம்ப இல்லை, கம்மி தான். முடிஞ்ச அளவுக்கு போட்டிருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கும் போது உங்களுடைய எளிய கப்பிள்ஸ் லெக்சர். பாய்.